அற்புதப் பத்திரிகை முக்கிய குறிப்புகள். மனிதப் பிறவி மிகவும் அரியதும் உயர்ந்ததும் என்று வள்ளலார் வலியுறுத்துகிறார். மனிதன் இதுவரை அறியாத அற்புத அறிவு, குணம், அனுபவம், காட்சி, செயல் ஆகியவற்றை பெறும் காலம் வந்துவிட்டது என்று கூறுகிறார். தமக்குள் எழுந்த ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை என்ற பேரகருணை உணர்வை உலக மக்களுடன் பகிர்கிறார். ஒரே பரம்பொருளான அருட்பெருஞ்சோதி மட்டுமே உண்மைக் கடவுள் என விளக்குகிறார். அந்த அருட்பெருஞ்சோதி எல்லா உலகங்களுக்கும் ஆதாரம், எல்லா உயிர்களுக்கும் கருணையாளர், எல்லாச் செயல்களுக்கும் காரணம், ஒப்புயர்வற்ற தனிப்பெரும் தலைமை எனப் போற்றப்படுகிறார். கடவுள் அகமும் புறமும் எங்கும் நிறைந்த சுத்த மெய்யறிவு என விளங்குகிறார். மனிதர்கள் உண்மைக் கடவுளை அறியாமல் சமயம், மதம், மார்க்கம், கற்பனை வேறுபாடுகளில் சிக்கி பிறவி இறப்புச் சுழற்சியில் துன்பப்படுகின்றனர் என்று கூறுகிறார். உண்மை அறிவு, உண்மை அன்பு, உண்மை இரக்கம் ஆகியவை மனித வாழ்வியல் அடிப்படை சுபகுணங்கள் என வலியுறுத்துகிறார். எல்லா சமயங்களுக்கும் பொதுவான உயர்ந்த நெறியே சுத்த சன்மார்க்கம் என அறிவிக்கிறார். சுத்த சன்மார்க்கத்தின் நோக்கம் மரணமில்லா பெருவாழ்வு, பேரின்ப நிலை, கருணை நிறைந்த மனித ஒற்றுமை. இதற்காகவே கடவுள் ஞானசபை உலகில் உருவாக்கியதாகக் கூறுகிறார். ஞானசபையில் அருட்பெருஞ்சோதி தாமே அமர்ந்து அருளாட்சி செய்கிறார் என குறிப்பிடுகிறார். அங்கு அற்புத சித்திகள் வெளிப்படும் என்றும் அறிவிக்கிறார். இறந்தவர்கள் உயிர் பெறுதல், முதியவர்கள் இளமையடைவது போன்ற அற்புதங்கள் கூட நிகழும் என்று கூறப்படுகிறது. இந்த பத்திரிகையின் மையச்செய்தி, மனிதன் உண்மைக் கடவுளை அறிந்து சுத்த சன்மார்க்கத்தில் வாழ்ந்து மரணமில்லா பேரின்ப வாழ்வை அடைய வேண்டும்.